என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஜெயன் டிவி நேயர்களாகிய உங்களை நானும் என் வீட்டாரும் என்கிற குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. குடும்பம் என்றால், குடும்பம் என்பது கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ்வது குடும்பமாகும். இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் ஏற்படுவார்களானால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது என்பதை நாம் காணலாம். அதே அந்த குடும்பத்திலே தாய், தகப்பன், மகன், மருமகள் மற்றும் பேர பிள்ளைகள் இருப்பார்களேயானால் அது கூட்டு குடும்பம் எனலாம். ஸோ இந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அறிந்த ஆண்டவராக இயேசு குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்பமாய் வாழ்வது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. இதனால்தான் ஆதியிலே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரே அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் குடும்பமாக வாழ்வது தேவனுடைய திட்டமாகும். ஆதாமை படைத்த தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்று அறிந்த தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கி அவளை தான் படைத்த ஏவாளை ஆதாமின் இடத்திலே அவரே கொண்டு வந்து விடுகிறதை நாம் காண முடிகிறது. தேவனுக்கு அடுத்ததாக மனுஷன் நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் அது மனைவியாக இருக்க முடியும். அல்லது மனைவி தேவனுக்கு அடுத்து இந்த உலகத்திலே நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் அது கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நாம் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தேவனாகிய கர்த்தர் படைத்த ஏவாளை தனிமையாக இருக்கிற ஆதாமுக்கு துணையாக எத்தனையோ மிருகங்களை படைத்தார். அதெல்லாம் அவனுக்கு ஷூட் ஆகலை. ஏற்ற துணை இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதற்காக ஆண்டவர் அறிந்து ஏவாளை படைத்து அந்த உருவாக்கப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆதாமினிடத்திலே தேவன் கொண்டு வந்தார் என்பதை 22ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது என்றால், தேவன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அந்த தேவன் படைத்த அந்த ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதித்து கொண்டிருந்ததான அந்த ஏதேன் தோட்டத்தில் தானே ஒரு வீழ்ச்சி வந்தது. தேவன் படைத்த மனுக்குலத்தை வீழ்ச்சியடை செய்வதற்காகவே பிசாசு தந்திரமாய் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த தந்திரமான பிசாசானவன் அநேக குடும்பங்களிலே நுழைந்து குடும்பங்களை வேதனைப்படுத்தி கொண்டு, குடும்பங்களை காயப்படுத்தி கொண்டு, குடும்பங்களை அவமான சின்னமாக வைத்துக்கொண்டு, குடும்பத்தை கேவலப்படுத்தி இந்த நாட்களிலே சூறையாடப்பட்டு கொண்டு வருகிறதான இந்த நாட்களை நாம் காண்கிறோம். அப்படியாக முதலாவது யாரை அவன் வஞ்சித்தான் என்று பார்த்தால், தேவன் படைத்த அந்த குடும்பத்தை அவன் வஞ்சித்ததை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய காரியத்தை அவர்களிடத்திலே சொல்லி இருந்தார். அதை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு இருந்தார் தேவன்.
இந்த கட்டளையை தந்திரமாக சாத்தான் ஆனவன் ஸ்திரீயினிடத்திலே சென்று அவளிடத்திலே தந்திரமாய் அதை உள்ளே இறக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் பலவீனமாய் இருந்தபடினாலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்பொழுது பாருங்கள், இவர்கள் யோசித்திருக்கலாம், தேவன் நமக்கு கட்டளையிட்டாரே, அந்த கட்டளையிட்ட தேவன் வரும் வரை நாம் காத்திருக்கலாம் என்று சொல்லி கூட நினைக்கவில்லை. கட்டளையிட்ட தேவனை கூட அந்த இடத்துல மறந்துவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு இச்சை அவளுக்குள்ளே நுழைந்தபடினாலே அந்த புசிப்புக்கு நல்லது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து அதை தான் புசித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவருக்கும் கொடுத்தாள். இருவரும் பாவம் செய்தவர்கள், பாவத்திற்கு அடிமைகள் ஆனபடினாலே நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தார்கள். நிர்வாணிகள் என்பதை உணர்ந்ததனாலே அவர்களுக்குள்ளே பயம் வந்தது, நடுக்கம் வந்தது. தாங்கள் தகுதியற்றவர்கள் என்கிற அந்த நிலைமை அவர்களுக்குள்ளே வந்தது. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி செல்லக்கூடிய பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். தேவனுடைய பார்வையில் ஆணும் பெண்ணும் சமமாய் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள். இதை நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே தேவனுடைய பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் குறிப்பிடுகிறார். தேவனுடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமமாக தான் இருந்தார்கள். ஆனால் ஏவாளுக்குள்ளே அந்த கீழ்ப்படியாமையின் காரியம் வந்ததினாலே, பாவம் பிரவேசித்தபடினாலே அவள் அந்த தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டு அந்த பொறுப்பு முழுவதையும் ஆதாமுக்கு வருவதை நாம் இங்கே காண்கிறோம். ஆதாம் முழு தலைமை பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் ஒரு குடும்பத்திற்கு தலை யார் என்றால் ஆண். ஒரு குடும்பத்திற்கு தலை ஆணாக இருக்கிறான். அந்த ஆணாக இருக்கிற அந்த குடும்பத்திலே பெண் டிஸ்கஸ் பண்ணி செய்யும் பொழுது அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த குடும்பம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தாயும் தகப்பனும் முன்மாதிரியாக இருக்கிற அந்த குடும்பம் மிகவும் வளர்ச்சி உள்ள குடும்பமாக இருக்கும். சாத்தான் அந்த குடும்பத்தை நெருங்க முடியாது. அப்படியே நெருங்கினாலும் அவன் தோற்றுத்தான் போக வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த எச்சைக்கு இடம் கொடுத்தபடினாலே பிசாசு ஜெயமெடுத்ததை பார்க்கிறோம். அந்த ஜெயமெடுத்த பிசாசின் கிரியைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறியடித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்தார்கள். இருவருடைய கண்களும் க்கப்பட்டதினாலே கீழ்ப்படியாமை என்கிற பாவம் இச்சை மனிதனுக்குள்ளே சென்றது. அந்த மனிதனுக்குள்ளே சென்றதான அந்த கீழ்ப்படியாமையின் காரியங்கள் தான் அந்த சாபம், ஏவாளை பிடித்ததான அந்த கீழ்ப்படியாமையின் சாபம், கீழ்ப்படியாமின் பாவம். அதாவது பாவம் அவர்களுடைய சரீரத்திற்குள்ளே பிரவேசித்தது. பாவம் என்பது ஒரு மனுஷன் தொற்று வியாதி போன்றது. அந்த தொற்று வியாதி எப்படி வேகமாக பரவக்கூடியது, அந்த வேகமாக பரவக்கூடிய அந்த தொற்று வியாதி என்கிறதான் அந்த பாவம் தான் ஏவாளுக்குள்ளிலிருந்து ஆதாமுக்கு வந்தது. ஆதாமுக்குள்ளிருந்து அந்த தொற்று தன் முதல் குமாரனாகிய காயினை பற்றி பிடித்தது. இப்படி பற்றி பிடித்ததான அந்த சாபங்கள், பாவங்கள், தொற்று, அந்த பாவ தொற்று இன்றைக்கு மனுக்குலம் முழுவதையும் அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த மனுக்குலம் முழுவதும் அழித்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே தேவன் உங்களையும் என்னையும் குடும்பத்திற்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு, இந்த சாபங்களை முறியடிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தை நாம் பரிசுத்தமாய் நடத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடத்த வேண்டும். தேவன் விரும்புகிறபடி நாம் இனிய குடும்பமாக நடத்த வேண்டும். இந்த இனிய குரல் தேவன், ஏனென்றால் தேவன் குடும்பத்திலே உலாவுகிறவராயிருக்கிறார். ஆதியிலே குடும்பம் தான் ஆராதனை செய்கிற இடமாக இருந்தது. தேவன் உலாவுகிற, ஆராதனை செய்கிற இடத்திலே தானே தேவன் உலாவுகிறார். அப்படியாய் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவினார்கள். தேவனும் அவர்களோடு கூட சேர்ந்து உலாவினார் என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுவதற்கு, தான் வழக்கம்படி உலாவுவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறதை நாம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். மறைவு வந்துவிட்டது. பாவம் செய்ததினாலே
தேவனுக்கு முன்பாக இருந்து அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே எப்படிப்பட்டதான பாவம் குடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு தொற்று வியாதி போல நம் குடும்பம் முழுவதையும் அரித்துவிடும். நம்மளுடைய ஜெனரேஷன் முழுவதையும் அது அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த பாவத்திற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க தேவன் விரும்புகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஏன் அவர்கள் இருக்கிற இடம் தேவனுக்கு தெரியாதா என்று கேட்கலாம். தேவனுக்கு தெரியும். அது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்தபடினாலே அவர்களுக்கு தகுதியற்ற நிலைமை, பயம், நடுக்கம், அவர்களுக்குள்ளே தைரியமாக கொஞ்சி குலாவ வேண்டிய அவர்களுக்குள்ளே அந்த பயக்குரல் வந்து விட்டது. அது தேவனுடைய குரல் அவர்களுக்கு பயமாய் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள் பாவம் இருந்ததினாலே தைரியமாய் ஆண்டவரே தேவனை அவர்கள் தரிசிக்க முடியவில்லை, தேவனோடு கூட உலாவ முடியவில்லை, தேவனோடு கூட உறவு வைத்துக்கொள்ள அவர்களால் முடியாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் அதை பார்த்து சோகத்தோடு இட்ட குரல் தான் அது, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சோகத்தோடு கூட ஒரு குரலை எழுப்புகிறதை நாம் இந்த ஏதேன் தோட்டத்திலே, நாம் இந்த வேதத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி பயந்து அவன் மறைந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே எப்படிப்பட்டதான நிர்வாணங்கள் காணப்படுகிறது பிரியமானவர்களே. நமக்குள்ளே எப்படிப்பட்டதான நிர்வாணங்கள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நடத்துகிற அருமையான ஐயா அம்மா, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை அவர் உண்டு பண்ணினார், குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அவர்கள் இருவரும் பயந்தபடியினாலே, பயந்து தேவனை விட்டு ஒளிந்திருக்கிறபடியினாலே அவர்களால் தேவனை எதிர்கொள்ள முடியவில்லை. அதை மன்னித்து சாபத்தை நீக்க தேவனாகிய கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவரத்திலே அடிக்கடி நொந்து கொள்வார். என்னுடைய பிள்ளைகள் இப்படி என்னை மதிக்க மாட்டேன்றார்கள், அவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், காலையிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளை செய்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு தகுந்த தகப்பனாக நான் எல்லாவற்றையும் செயல்படுகிறேன். ஆனால் அவர்கள் எனக்கு சரியான மரியாதை கொடுப்பதில்லை என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் என்னென்ன செய்வீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டேன். அவர் பல காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்த எல்லா காரியத்தையும் கூறினார். நான் சந்தோஷமடைந்தேன், நல்லதுதான். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மனைவிக்காகவும் நீங்கள் எப்பொழுதாவது பிள்ளைகள் மத்தியிலே, பிள்ளைகள் எதிரிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர்கள் அப்படியே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார். நான் அவரை பார்த்து கேட்டேன், முதல்ல போய் அதை செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் மனைவி எல்லாருமே உங்களுக்கு தானாக கீழ்ப்படிந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசனையாய் நான் கூறினேன். அவரும் அப்படியே செய்தார். இன்றைக்கு அவருடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது, பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள், மனைவியும் நன்றாக இருக்கிறார்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷமாக இருக்கிறது. அநேக இடங்களுக்கு சென்று தேவனை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லி வருகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகள் மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பெற்றோராகிய நாம் பிள்ளைகளிடத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் முன்னாடி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் அதை பார்த்து அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களுக்குள்ளே தானாகவே ஒரு மரியாதை வந்துவிடும். ஐயோ, இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இவர்களிடத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி தானாகவே அவர்கள் என்ன செய்வார்களாம், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தாய்மார்களே, அருமையான தகப்பன்மார்களே, குடும்பத்தினரே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் எதிரிலே சினிமா பார்த்து கொண்டும் டிவியை பார்த்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வீர்களா? நம் பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் என்னத்தை செய்கிறோமோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஒன்றுமில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாய், அந்த நாய் நாங்கள் மழையாக இருந்தது என்று சொல்லி அதற்கு ஒரு சில தினங்கள் நிறைய நனைந்து விட்டது அது இருக்கிற இடம். அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் அதுக்கு உள்ள இடம் கொடுத்தோம். நாங்கள் உள்ள இடம் கொடுத்தப்போ அது ஒரு கட்டில் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதனால் அந்த நாய் என்ன செய்யும், அதுக்குள்ளே படுத்துரும். படுத்த உடனே இப்படியே அது என்ன பண்ணிச்சு, தன்னுடைய பழக்கத்தை அப்படியே மாற்றிடுச்சு. இப்போ நாங்கள் வெளியில் படுக்க வச்சா கூட அது படுக்க மாட்டேங்குது, நேராக கட்டிலுக்கு உள்ளே தான் படுக்குது. அதே மாதிரி இவங்க எல்லாம் எப்படி தூங்குவாங்களோ அதே மாதிரி தான் அது தூங்குது, அதே பெட்டில் தலையை வச்சுது. பாருங்க,
ஒரு நாய்க்கு 5 அறிவு படைத்த அந்த நாய்க்கு அவ்வளோ அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது நினைக்கிறது. ஆனால் மனுஷர்களுக்கு தான் இது தெரியல பாருங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். ஆகையினாலே நாம் பிள்ளைகள் மத்தியிலே சாட்சியாக இருப்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சரி, நான் இப்படிப்பட்டதான சிக்கல்களிலே மாட்டியிருக்கிறேன் சிஸ்டர், இதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவது? நான் மறுபடியும் அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் இழந்து போன தேவனுடைய உறவாடுதல், தேவனோடு கூட உலாவுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்க வேண்டுமாம்? சுத்தமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீ சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். பேதுரு நிருபத்திலே வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே பரிசுத்தத்தை லேவியர் ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கேற்ற பரிசுத்தம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களில் உபாகம் 22:14 வசனத்திலே கூறப்பட்டபடி சொல்லப்பட்டபடி உன் பாளையம் முழுவதும் சுத்தமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாளையத்திலே, உன் குடும்பம் என்கிறதான அந்த பாளையத்திலே, உன் ஆபீஸ், உன் பாளையம் என்கிறதான உன் ஆபீஸிலே உன் தேவனாகிய கர்த்தர் உலாவ வேண்டும் என்று சொன்னால், உன் இருதயமாகிய அந்த பாளையத்திற்குள்ளேயும் என் தேவனாகிய கர்த்தர் உலாவ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், இந்த நாள் முதற்கொண்டு நான் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? தங்களுடைய பாவம் ரகசியமான பாவங்கள், மனைவிக்கு தெரியாத பாவங்களா இருக்கலாம், கணவருக்கு தெரியாத பாவங்களா இருக்கலாம். பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மாமியார் மாமனார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மருமகளுக்கு தெரியாத பாவங்களை செய்திருக்கலாம், அவளை கொடுமைப்படுத்தி இருக்கலாம், மருமகனை கொடுமைப்படுத்தி இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கலாம், தேவனை தேடாமல் வாழ்வதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோமோ அப்படி அந்த பாவங்களிலிருந்து தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதாம் ஏவாளை தேவனாகிய கர்த்தர் அப்படியே விட்டுவிடலை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் ஆதாமை அறிந்த பிறகு அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு காயன் என்று சொல்லி பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றால் பாருங்க, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். அவர்கள் அப்படியே போய்விடவில்லை. தேவனாகிய கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டபடினாலே, தேவன் அவர்களை பாவங்களை மன்னித்தபடினாலே தேவனாகிய கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கர்த்தரால். அதே அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். பார்த்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் அவைகளை மன்னித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அந்த சமாதானத்தை தேவன் ஒருவர் தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தவறான உறவுகளிலே சிக்கி இருக்கலாம். சகோதரனே, நீங்கள் தவறான உறவுகளிலே நீங்கள் சிக்கி இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைக்கு தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை புதிய பாத்திரமாக மனைய விரும்புகிறார். முதல் ஆதாம் பாவம் செய்து விழுந்து போனான். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? கொலோசியரிலே நாம் வாசிக்கிறோம், 2:14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. என் தேவனாரபா ஷதரபலப கரபா, என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தலை நசுக்கப்பட்டவன் சாத்தான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பயந்து கலங்கி தவித்து ஆதாமை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆதாம் ஏவாளை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? சகோதரி, நீ எங்கே இருக்கிறாய்? தாயே, நீ எங்கே இருக்கிறாய்? தகப்பனே, நீ எங்கே இருக்கிறாய்? வாலிப பிள்ளையே, அருமையான குழந்தையே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். உள்ளபடியே நீ வருவாயா? உன் பாவங்களை மன்னித்து தேவனாகிய கர்த்தர் அந்த சாபங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆதாமை பற்றி பிடித்ததான சாபங்கள் இன்றைக்கு மனுக்குலம் முழுவதையும் பற்றி பிடித்து கொடூரமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர் இடம் கொடாதபடிக்கு இன்றைக்கு முழங்கால் படி, நான் எல்லாரும் இருக்கிற இடத்திலே தங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆதலால் உன்னை அவர் அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆதலால் உன்னை அவர் அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. உன்மேல் வைத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததாக இருக்கிறது. அவர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சாபங்கள் என் பிள்ளைகளை தொடரக்கூடாது. அது எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இந்த வேளையிலே ஒவ்வொருடைய பாவங்களை நீக்கி நீ சுத்திகரிப்பதற்காய் நன்றியோடு கூடமே துதிக்கிறேன் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. என் ஜனங்கள் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பிசாசின் சத்துருவின் பிடியில் இருந்தும் என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறோம். கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உன் பக்கம் ஆண்டவரே வந்தார்களோ அவர்களை எல்லாம் உடைய பிள்ளைகளாய் மாற்றி விடுங்கப்பா. சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படுவதாக. நீர் அப்படியே செய்கிறோம். கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.